அசைவ உணவு வந்து நம்ம சாப்பிட்டே ஆக வேண்டிய கட்டாயம் வந்து இயந்திர அறிவியல் உலகில் இருக்குது. அதாவது பிற உயிரினங்களை நான் வந்து என்ன சொன்னேன், பிற அசைவ உணவை சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது. கடந்த வீடியோக்குள்ளே அப்படி தான் சொன்னேன். அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, அது வந்து பாவம், உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வாழ்கிறதுக்கு என்ன தேவைன்னா வன்முறை உணர்ச்சி தேவை. இந்த அன்பு பாசம் அதெல்லாம் இங்கே வந்து வேலைக்கு ஆகாது. ரொம்பவும் அன்பு பாசம், ரொம்பவும் கருணை இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் இங்கே வந்து நம்மளால் வாழ முடியாது. இங்கே இது வந்து அடிமைத்தனம் நிரம்பிய ஒரு உலகம் இது. அப்படிங்கும்போது நமக்கு வாழ்வதற்கு வன்முறை உணர்ச்சி தேவைப்படுகிறது. இங்கே வந்து ஏன் நம்ம அப்படின்னா மற்றவங்க இந்த உலகத்தில் நம்ம மற்ற உயிர்களை நேசிக்க முடியாதா? மற்றவர்கள் ஆடு மாடு இதெல்லாம் வந்து நம்மளை போல் அதை வந்து நம்ம வந்து நம்மளை போல் தான் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மதிக்க முடியாதா அப்படின்னு கேட்டால், நமக்கே இங்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. எல்லாருமே அப்படி தான் நினைப்போம். நாம் பாதுகாப்பாக இருக்கும்போது தான் மற்ற உயிரினங்களுக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுப்போம். நமக்கே இங்கே ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு மரியாதை இல்லை. இப்போ வந்து மரியாதை இல்லைன்னா அப்படி என்ன இல்லை. இப்போ ஆஃபீஸுக்கு போகிறோம், நம்ம வேலைக்கு போகிறோம். அங்கே வந்து அவங்க யார், நம்மளை விட சின்ன வயசாக இருப்பாங்க. ஆனால் அவங்க மேலதிகாரின்னு சொல்லிட்டு நம்மளை வேலை வாங்குவாங்க. இது எவ்வளோ பெரிய அவமரியாதை பாரு. ஆனால் அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அவங்க நம்ம சொந்தக்காரங்க கிடையாது, நமக்கு உறவுமுறை கிடையாது. ஆனால் அவங்க வந்து நம்முடைய மேலதிகாரி. அதனால் அவர் வந்து நம்மளை வேலை வாங்குறாரு. இது ஒரு அவமரியாதை தானே. நம்ம பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவும் சொகுசாக கொஞ்சம் வாழ்கிறதுக்காகவும் நாம் நம்மளுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்குறோம். இது அப்படிப்பட்ட அவமரியாதை நிரம்பிய உலகம் தான். அவமரியாதையால் உருவாக்கப்பட்ட உலகம் தான் இந்த உலகம். இயந்திர அறிவியல் உலகம் அடிமைத்தனத்தால் அவமரியாதை தருகிற அடிமைத்தனத்தினால் உருவாக்கப்பட்ட உலகம் தான் இந்த உலகம். அடிமைத்தனத்துக்கு என்னது? அடிமைகளின் உணர்ச்சி தான் வன்முறை உணர்ச்சி. ஒருத்தர்கிட்ட வந்து சுதந்திரமாக உணர்ச்சிருக்கு. யாரையும் அவர் அடிமைப்படுத்த மாட்டார், யாருக்கிட்டையும் அவர் அடிமையாக இருக்க மாட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எந்த வேலையை அவர் வேலை செய்கிறாருன்னா, தொழில் செய்கிறாரு அப்படின்னா அவர் தன்னந்தனியாக தான் வேலை செய்வார். தன்னந்தனியாக விவசாயம் பண்ணுறாரு, அவ்வளோதான். அவருக்கு தேவையான உணவை அவர் உற்பத்தி பண்ணிக்கிறார், மற்ற யாருக்கும் உற்பத்தி பண்ணல. அப்படின்னா அவர்கிட்ட வந்து வன்முறை உணர்ச்சி இருக்காது. அவர் வந்து அடிமை கிடையாது, அவர் தான் அடிமை கிடையாது. ஆனால் மற்றவங்க கீழே வேலை பார்க்கணுன்னாலே, மற்றவங்கள நம்ம வேலை வாங்கணுன்னாலே நமக்கு ஒரு வன்முறை உணர்ச்சி தேவை. அதுக்கு பேர் தான் அடிமைத்தனம். இன்றைக்கி எல்லாருமே அடிமைத்தனத்தோடு தான் நம்ம தொடர்பு வச்சிட்ருக்கோம். அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். வேறு வழி இல்லாமல் அதற்கான சில காரணங்களுக்காக இந்த மாதிரி சௌகரியமான வசதிகளை அனுபவிக்கணும், காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்க வேண்டும், ஆடைகளை வாங்கணும், அந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்காக அதன் மூலம் நம்ம வந்து வாழ்க்கையை எளிதாக்கிக்கலாம், சௌகரியமாக்கிக்கலாம், பாதுகாப்பாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டாயிற்று. அடிமைத்தனம் என்பது ரொம்ப கடினமானது. நமக்கு உரிமை இல்லாத ஒருத்தர் யாருன்னே தெரியாது, அவர் நம்மளோட வயசு சின்னவராக கூட இருப்பார், அவர் நம்மளை வேலை வாங்குவார். அப்படிங்கும்போது அது நமக்கு எவ்வளோ பெரிய அவமரியாதை. அதெல்லாம் அப்போ அந்த அவமரியாதை தாங்கணுன்னா நம்மக்கிட்ட ஒரு அடிமைத்தனம் இருக்கணும். அடிமைத்தனம்னா என்னன்னாக்கா ஒரு ஒரு மானம் ஈனம் இல்லாத ஒரு சுயமரியாதையை குறைத்து கொள்கிற ஒரு பண்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த அடிபணிஞ்சு போகிற ஒரு பண்பு அது நம்மக்கிட்ட கொஞ்சம் வேணும். அப்போது அந்த மாதிரியான ஒரு உலகம்தான் இது. மற்றவங்கள வேலை வாங்கணுன்னாலும் மற்றவங்க உணர்வுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோன்னா நம்மளால் மற்றவங்கள வேலை வாங்க முடியாது. இது அப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது. அதனால் இந்த உலகத்தில் நாம் வந்து ரொம்பவும் கருணையோடு வாழ்ந்தாலும் சரி, இரக்கத்தோடு வாழ்ந்தாலும் சரி, நாம் ஒரு நல்ல ஒரு வேலை வாங்குகிற ஒரு ஆளாக இருக்க முடியாது. ரொம்பவும் வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அந்த நினைவுகளுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு சர்வாதிகாரி மாதிரி இருந்தால் தான், எந்த அளவுக்கு சர்வாதிகாரி மாதிரி இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க சிறப்பாக வேலை செய்வாங்க. ஏன்னா நம்ம 4 பேர்த்த வேலை வாங்கி தான் நாம் வந்து எந்த செயலையும் செய்ய வேண்டியது இருக்குது. அப்படிங்கும்போது நாம் வந்து அதற்கான முறைகள் மென்மையாக இருக்கலாம், ஆனால் நம்ம அதில் தீவிரமாக இருக்கணும். நம்ம வந்து அதிகாரத்தோடையும் மரியாதை இல்லாமலும் ஒருத்தர் நம்ம வந்து வேலை வாங்காமல் இருக்கலாம். ஆனால் மரியாதையோடு நம்ம நல்ல அதுக்காக வேலை வாங்காமல் இருக்க முடியாது, வேலை வாங்கியே தீரணும். ஆனால் அதுக்காக நம்ம வந்து ஒருத்தரை மரியாதை குறைவாக பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நம்ம வேலை வாங்கியே தீரணும். அதுக்காக நம்ம வேலை வாங்காமல் போயிடக்கூடாது, வேலை வாங்கணும். அது மாதிரி நம்மளையும் 4 பேர் வேலை வாங்குவாங்க. இப்படிப்பட்ட உலகம் தான் இது. அதனால் இதெல்லாம் ஒரு காரணம். நம்ம ஏன் வந்து மாடுகளை இறைச்சிகளை சாப்பிட்றோம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நம்முடைய சுயமரியாதை உணர்ச்சி நாமே வன்மையானவர்களாக மாற்றிக்கணும். நம்ம மனசு கொஞ்சம் மறத்து போகணும். நம்ம ரொம்பவும் சுயமரியாதைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் ரொம்பவும் சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் அடிமைத்தனம் நமக்கு தேவை, அது நமக்கு வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு நினச்சிட்டு அதற்கு தேவை அது சும்மா வராது ஒருத்தட்ட. அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான உணவை சாப்பிட்ணும், சாப்பிட்டா தான் அது வரும். அந்த அடிமைத்தனம் கூட
அந்த உணவு சார்ந்தது தான் அது. அது நாமளாக யோசித்து வர்றது கிடையாது. அதுக்கு வந்து சில வேலைகளை செய்யணும். அதுக்கு நம்ம வந்து உணவுகளை சாப்பிடணும். எந்த உணவு சாப்பிட்ணுன்னா, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடணும். அப்புறம் கொஞ்சம் வந்து அந்த மாமிச உணவு சாப்பிட்டா இன்னும் நமக்கு கொஞ்சம் அடிமைத்தனம் அதிகரிக்கும். வன்முறை உணர்ச்சி அதிகரிக்கும். இந்த ஈவு, இரக்கம், பாவம், புண்ணியம் அதில் அந்த மாதிரியான சிந்தனைகள்லேருந்து கொஞ்சம் நம்ம விடுபடுவோம். விடுபடும்போது நம்மளால் 4 பேர்த்த சிறப்பாக அடிமைப்படுத்தினா அதுக்காக அவங்கள அசிங்கப்படுத்தலாம் மாட்டோம். அது ஒரு மென்மையான வழியில் அவங்ககிட்டேருந்து நம்ம வேலை வாங்குவோம். நம்மளே 4 பேர் வேலை வாங்குவோம். அதுக்கு நாம் வந்து பணிஞ்சு போகணும். இன்னொன்று என்னென்னா, மாமிசம் சாப்பிட்றதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இங்கே மனித உயிர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி நம்ம எந்த வேலைக்கு போனாலும் சரி சாலையில் தான் பயணிக்கிறோம். நாம் வீட்டை விட்டு வெளியே போனால் சாலையில் தான் பயணிக்கிறோம். நம்முடைய பயணம் என்பது சாலைகளில் தான். அதனால் வந்து நம்ம சாலைகள் என்பது இன்றைக்கி ஒரு போர்க்களமாக இருக்குது. விபத்துகள் நடக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம். யாருக்கு வேணாலும் நடக்கலாம். நீ நல்லவரோ கெட்டவரோ, நீ நல்லவராக கூட இருக்கலாம், ஓரமாக கூட போகலாம். ஆனால் உன்னை தேடி வந்து வண்டியை கொண்டு இடிச்சிட்டு போயிடுவாங்க. யாரோ பண்ண தப்பு அது நம்ம மேலே வந்து யாரோ 2 பேர் வேகமாக வந்து மோதுவாங்க. பக்கத்தில் நம்ம சும்மா நின்றுருப்போம், நம்ம மேலே மோதுவாங்க. அதனால் விபத்து வந்து பொதுவானது. நல்லவர் கெட்டவர் யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஆனால் நல்லவங்களுக்கு கொஞ்சம் நல்லவங்க பொறுப்பானவங்க அவங்க கொஞ்சம் இந்த எச்சரிக்கை இப்படியெல்லாம் விபத்து நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது. விபத்து எப்படியெல்லாம் நடக்கும், எந்தெந்த சூழ்நிலையில் நடக்கும், எங்கெங்கெல்லாம் நடக்கும், எந்தெந்த நேரத்தில் நடக்கும், இதெல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க. யார் கொஞ்சம் நல்ல பண்பு உடையவர்கள். அதனால் விபத்து வந்து நல்லவங்க கெட்டவங்க என்ற எல்லாத்துக்கும் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. குற்றவாளிகள் அதாவது குற்றங்கள் கூட எல்லாருக்கும் நல்லவங்களுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி நல்லவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. எது விபத்தும் சரி குற்றங்களும் சரி நல்லவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பண்புடையவர்களுக்கு அந்த குற்றங்களும் விபத்துகளும் நடப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் நாம் வந்து நல்லவங்களாக ஏன் இருக்கணும், நல்ல பண்புடையவர்களாக ஏன் இருக்கணும் அப்படின்னா, அதன் மூலம் நமது விபத்துகளை முற்றிலும் தவிர்க்க முடியாது. ஆனால் நிறைய தவிர்த்திடலாம். ஒரு 70-80% தவிர்த்திடலாம். எந்த இடத்துல விபத்து நடக்கும், எப்படி போகணும், எந்த இடத்துல நம்ம பிரேக் பிடிக்கணும், எந்தெந்த இடத்துல குறுக்க வந்து சின்ன பசங்கள்லாம் ஓடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தெருவில் போகிறாங்க, மக்கள் வசிக்கின்ற ஒரு குடியிருப்பில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம். அங்கே வந்து நம்ம கொஞ்சம் மெதுவாக போகணும். திடீர்னுலாம் இந்த தெருவில் அங்கே ஒரு தெரு வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது, அங்கேருந்து யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி கொஞ்சம் பயந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம வேகமாக போகிறோன்னு வச்சுக்கோங்க. நான் வேகமாக போகிறேன், ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகிறோம், ஹார்ன் அடித்தா எல்லோரும் விலகிடுவாங்க, அதனால் நம்ம வேகமாக போகிறோம் அப்படின்லாம் அது கெட்ட குணம். அது கொஞ்சம் நல்ல குணம் உள்ளவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த மாதிரி எச்சரிக்கையை கடைபிடிப்பாங்க. எந்தெந்த இடத்துல அந்த இதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. விபத்து நடப்பதற்கான காரணங்கள், வாய்ப்புகள், எந்த இடம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, அந்த நேரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, இந்தந்த நேரத்தில் விபத்து அதிகமாக நடக்கும், இந்தந்த இடத்துல கவனமாக போகணும். இந்த எச்சரிக்கை உணவு வந்து அவர்களுக்கான விபத்துகளுக்கான வாய்ப்பை குறைக்கும். அது மாதிரி குற்றங்களுக்கான வாய்ப்பு, குற்றங்களாலும் இங்கே பாதிப்பு. எந்தெந்த இடத்துல எந்தெந்த நேரத்தில் நம்ம வெளியில் போகணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க தான் கொஞ்சம் நல்லவங்களாக இருக்க முடியும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், எந்த நேரத்தில் எப்படி பேசணும், யாருக்கிட்ட வந்து நம்ம அமைதியாக போயிடணும், யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய சில இடங்களில் நம்ம தயாராக இருக்கணும். நம்ம மேலே நம்ம தவறே இல்லைன்னா கூட சில இடங்களில் அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப விரைச்சிக்கிட்டு நிற்கக்கூடாது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சு அதன் மூலம் தனக்கு ஏற்படுகிற குற்றங்களுக்கான வாய்ப்புகளை ரொம்ப குறைச்சிப்பார். அவர் தான் கொஞ்சம் நல்ல பண்பு உடையவர் அப்படிங்கிறது. நல்ல பண்பு யாருக்கு வேணாலும் எது வேணாலும் நடந்துக்கணும், அதனால் நம்ம வந்து நல்லவங்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நல்லவராக இருக்கிறது மூலமாக நம்ம நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வதன் மூலமாக நமக்கு ஏற்படும் விபத்துகளுக்கான வாய்ப்பு, குற்றங்களுக்கான வாய்ப்பை நாம் வந்து நிறைய குறைக்கலாம், பெருமளவு குறைக்கலாம். யாருக்கு அதிக விபத்துகளும் குற்றங்களும் நடக்குதுன்னா, இந்த நல்ல பண்புகள் இல்லாதவர்கள், பிறரை பற்றி கவலைப்படாதவர்கள், ரொம்பவும் சுயநலமாக மட்டுமே இருப்பவர்கள், அவர்களுக்கு தான் அதிகமாக தீங்கு நடக்கும். அதனால் இந்த உலகத்தில் மாமிசம் சாப்பிட்றதுக்கு என்ன காரணம்னா, மனித உயிர்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை. குற்றங்களால் பாதுகாப்பின்மை எப்படிலாம் ஏற்படுது அப்படின்னா, விபத்துகளால் பாதுகாப்பின்மை ஏற்படுகிறது, மோட்டார் வாகன விபத்துகளால் பாதுகாப்பின்மை ஏற்படுகிறது. அப்புறம் வந்து குற்றங்களால் பாதுகாப்பின்மை, அவமானப்படுத்தப்படுறது, பல்வேறு காரணங்கள், வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வெளியுள்ள இடங்களையும் சரி அவமானப்படுத்தப்படுவது. நோய்களால் பாதுகாப்பு இல்லாமல் போகுது. கண்ட உணவுகள், அது நோய்களால் இல்லை, உணவுகளால் பாதுகாப்பு. உணவுகளால் நோய் ஏற்பட்டு அதன் மூலம் பாதுகாப்பின்மை ஏற்படுது. உயிருக்கு ஏற்படுகிற பாதுகாப்பை விடுத்து சொல்கிறேன். நிறைய பாதுகாப்பின்மை, உயிரை பணையம் வச்சு தான் இங்கே மனுஷங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் எப்போ வேணாலும் மரணம் வந்து யாருக்கு வேணாலும் வரலாம். போர் அபாயம், இப்படி நிறைய வகையில் அபாயம், நோய் அபாயம்,
விபத்து அபாயம், இப்படி மரண பயங்கிறது, மரணத்திற்கான அச்சம் என்பது பல்வேறு வகைகளில் மனித உயிர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு உலகில் மரண அச்சுறுத்தல் நிரம்பிய மனித உயிர்களுக்கு உத்தரவாதம் தர முடியாத ஒரு உலகம், உயிரோடு வாழ்வதற்கான பாதுகாப்புடன் உயிருடன் வாழ்வதற்கு உத்தரவாதம் தர முடியாத ஒரு உலகமானது இந்த இயந்திர அறிவியல் உலகம். இப்படிப்பட்ட உலகத்தில் போயிட்டு நம்ம விலங்குகளுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? ஆடு மாடுகளுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? மனுஷங்களே இங்கே பாதுகாப்பு இல்லை. மனுஷங்களுக்கே அச்சுறுத்தல் நிரம்பிய ஒரு உலகமாக இருக்குது. நோய்களாலும் விபத்துகளாலும், அப்புறம் வறுமை பயம், எங்கே வறுமையில் போயிடுவோமோ, கடன்காரன் ஆகிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அச்சுறுத்தல்கள் இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ அச்சுறுத்தல், மரண அச்சுறுத்தல்கள் நிரம்பிய இந்த இயந்திர அறிவியல் உலகில் மனித உயிர்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை. ஆடு மாடுகளுக்கு மட்டும் எப்படி மனித உயிர்கள் பாதுகாப்பு கொடுத்து விடுவார்கள்? அதனால் எப்போ மனித உயிர்கள் பாதுகாப்பாக வாழ்கிறார்களோ அப்பொழுது தான் பிற உயிரினங்களின் பாதுகாப்பு பற்றி இந்த மனித உயிர்கள் கவலைப்படுவார்கள். தாங்கள் அனுபவிக்கின்ற பாதுகாப்பை தான் மனித உயிர்கள் பிறருக்கு கொடுப்பார்கள், பிற உயிரினங்களுக்கும் கொடுப்பார்கள். மனித உயிர்கள் பாதுகாப்பின்மையை அனுபவிக்கிறார்கள். அதனால்தான் அந்த பாதுகாப்பின்மையை பிறர்க்கும், சக மனித உயிர்களுக்கும் கொடுக்கிறார்கள், பிற உயிரினங்களுக்கும் கொடுக்கிறார்கள். மனித உயிர்களே பாதுகாப்பாக இல்லை அப்படிங்கிறனால மற்றவங்க பாதுகாப்பை பற்றியும் அவங்க கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. மற்றவங்கன்னா மனுஷங்க பாதுகாப்பை பற்றியும் அவங்க கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களே பாதுகாப்பாக இல்லை. அப்படிங்கும்போது அவங்களால மற்றவங்க நம்மளை மாதிரி தான் மற்றவங்களும். அதனால் மற்றவங்களுடைய பாதுகாப்பை பற்றி இவங்களால பெருசாக கவலைப்பட முடியல. அதே மாதிரி மனுஷங்களுக்கே எந்த கதினா, பிற உயிரினங்களுக்கு என்ன? பிற உயிரினங்களை பற்றி வருத்தப்பட்டு இங்கே என்ன போகுது? அதுக்கும் நாம் அனுபவிக்கிற அதே பாதிப்பை கொடுக்கணும். நாம் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது அதுவும் உணரணுங்கிறதுக்காக அதையும் இவங்க கொண்டு அதோட மாமிசத்தை சாப்பிட்றாங்க. மாமிசத்தை சாப்பிடுகிற அந்த மனநிலைக்கு என்ன காரணம்? பிற உயிரினங்களை கொன்று அதன் மாமிசத்தை சாப்பிடுகிற அளவுக்கு மனித உயிர்களுக்கு என்ன நெருக்கடி, என்ன அப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, மனித உயிர்கள் மரண அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மனித உயிர்களுக்கு மரணம் என்பது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி மரண அச்சத்துடன் அமைதியின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித உயிர்களால் பிற உயிர்களுக்கு மட்டும் பாதுகாப்பை எப்படி கொடுத்து விட முடியும்? ஆக எப்பொழுது மனித உயிர்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வாழ்கிறார்களோ அப்பொழுது தான் பிற உயிரினங்களை அவர்கள் உணவிற்காக கொல்ல மாட்டார்கள். அப்போ எப்போ அவங்க பாதுகாப்பாக வாழும்? இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் மனித உயிர்கள் பாதுகாப்பாகவே வாழ முடியாது. எப்போ அவங்க பாதுகாப்பாக வாழ முடியும்னா, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2041க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில்தான் மனித உயிர்கள் பாதுகாப்பாக வாழ்வார்கள். அது வரைக்கும் அவங்க பாதுகாப்பாக வாழ மாட்டாங்க. அங்கே போயிட்டாங்கன்னா பாதுகாப்பாக வாழ்ந்துருவாங்க. அப்படி பாதுகாப்பாக வாழும்போது அவங்க பிற உயிரினங்களை கொல்லணுங்கிற அவசியம் அவங்களுக்கு அந்த எண்ணமே அவங்களுக்கு தோணாது. அதாவது உணவுக்காக பிற உயிரினங்களில் கொன்று அதன் இறைச்சியை சாப்பிட்டே ஆக வேண்டும் என்கிற அளவுக்கு அவங்க யோசிக்கவும் மாட்டாங்க. அந்த யோசனையே அவங்களுக்கு வராது. ஏன்னா பிற உயிரினங்களை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அவர்கள். பிற உயிரினங்களை மட்டுமல்ல, சக மனித உயிர்களையும் அவர்கள் நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆக நம்மளும் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அதனால் தான் உணர்கிற அந்த பாதுகாப்பை சக மனித உயிர்களுக்கும் கொடுக்க வேண்டும், பிற உயிரினங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்துடன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது வரைக்கும் இந்த பிற மனித உயிர்களுக்கும் சக மனித உயிர்களுக்கும் ஏற்படுகிற மரண அச்சுறுத்தல் அது பற்றி மனித உயிர்கள் பெரிதாக கவலைப்பட மாட்டார்கள். தான் அனுபவிக்கிற மரண பயத்தை பிறரும் அனுபவிக்க வேண்டும் என்று தான் விருப்பப்படுகிறார்கள். சந்தோஷமோ துக்கமோ தான் அனுபவிக்கிறத மற்றவங்களும் அனுபவிக்கணும். அதுதான் பொது உடைமை நடைமுறை. எல்லோரும் அனுபவிக்க வேண்டும். சந்தோஷமோ துக்கமோ, சந்தோஷத்தை மட்டும் பொது உடைமையாகக்கூடாது. சந்தோஷமோ துக்கமோ எல்லாருமே அனுபவிக்கணும். அதுதான் பொது உடைமை நடைமுறை.